ராதே கிருஷ்ணா. ராம் ராம். இப்போ 12 ராசிக்கான பொது பலன்கள், குரு பெயர்ச்சியினுடைய பொது பலன்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சியாகி வருகிறார். 4ஆம் இடத்துல குரு வந்தார் அப்படின்னா யுதிஷ்டிரர், அதாவது தர்மர் சூதாடி தோற்றதும் அப்படின்னு அதுக்கு வாக்கியம். மற்றவங்க பேச்சை கேட்டு, சார் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இடம் மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா தப்பாக போயிடும். குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், 4ல் குரு வந்தாச்சு அப்படின்னா, அதுவும் உச்ச ராசிக்கு வரும்போது முன்னோர்கள் செய்த பாக்கியத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும். மேஷராசிக்கு பாக்யாதிபதி குரு 4ஆம் இடத்தில் உச்சஸ்தானம் அடைகிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும், எதிர்பாராத முன்னேற்றம் வரும், ஊர் விட்டு ஊர் மாறுவோம், ஏன்னா தனப்பிராப்தி அதிகரிக்கும், ஏன்னா புதிய பிஸ்னஸ், அதாவது புதிய தொழில் துறைகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, குடும்பங்களில் அந்யோன்யம் ஏற்படும், புத்திரப்பிராப்தி இல்லாதவங்களுக்கு புத்திரப்பிராப்தி கிடைக்கும். ஏன்னா குருவுக்கு உண்டான அத்தனை அதிகாரமும் அந்த பாக்யாதிபதிங்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கிறதுனால எல்லா சுகத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால் மேஷராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சினால கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. ஏன் இந்த கவலைப்படங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி மிதுன ராசியில் இருந்த வரைக்கும் 3இல் வியாழன் துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு ஒரு வாக்கியம். துரியோதனன் படை மாண்டதுக்கு காரணம் துரியோதனனுடைய அகங்காரம். நான் ஒரு ராஜா, என்னை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறத கடைசி வரைக்கும் அவன் அந்த மனநிலையிலேருந்து இறங்கவே இல்லை. அப்படி தான் செய்த செயல் சரிதான் சரிதான் சரிதான்னு இவங்களா ஒன்று நினச்சி செஞ்சு அதன் மூலமாக நிறைய ஃபெயிலியரை நிறைய சந்திச்சிருக்காங்க இந்த மேஷராசிக்காரங்க. அந்த ஃபெயிலியர்லாம் இப்போ சரியாகி நல்லபடியாக அந்த குரு பெயர்ச்சியில் நிறைய நன்மைகளை அடைய போகிறாங்க. அதனால் மேஷராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சினால் கவலைப்படுற விஷயம் எதுவும் இல்லை. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி 8க்கு 8 அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், அதாவது தன் யத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லுவாங்க. 8க்கு 8ஆம் இடமான இடத்துல போய் குரு உட்கார்றதுனால தன் பாவத்தையே அவர் கெடுத்துக்கிறார். அதாவது 3ஆம் இட தோஷம்னு இப்போ தான் சொன்னேன். அகங்காரத்தினால வர்ற பிரச்சனை, பொருளாதாரத்தை கண்டமணிக்கு செலவழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. குரு என்ன செய்வார் அப்படின்னா, தன் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறத விட தன் பாவத்துக்கு 8ஆம் இடத்துல மறையும் போது உயர்வான பலன்களை கொடுக்குறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8க்குடைய குருவும் 11க்குடைய குருவும் ஒன்று தான். லாபத்தை அவர் தான் கொடுக்கணும், மான பிரச்சனையும் அவர் தான் கொடுக்கணும். அப்போது மான பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறது, கோர்ட்டு கேஸ் வழக்கிலிருந்து தப்பிக்கிறது, அதே மாதிரி குடும்ப இல்லற விஷயங்கள்லேருந்து பாதிப்புகள்லேருந்து சரியாகிறது, ஏன்னா பொருளாதாரத்தில் தாறுமாற செலவழிஞ்சிட்டு இருந்ததெல்லாம் திரும்பவும் சரியாகிறது, ஏன்னா நிறைய ஆஸ்பத்திரி செலவுகள் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது, நோய் கட்டுப்படுறது அப்படின்னு பல விஷயங்கள், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு மாற்றம், ஷார்ட் ஜர்னி, அதாவது ரொம்ப குறுகிய கால பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, இல்லைன்னா ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஊருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி சில இடங்கள் அமையும். அப்போ உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கலவையான சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நல்ல பலன்களே அதிகமாக இருக்கிறது. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியாப்பட்ட தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். குரு கடகராசியில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் தனகேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு பலமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல மாற்று பலன்னு பேர் அதுக்கு. அதாவது விபரீத ராஜயோகத்துக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். வராது, நமக்கு லாபம் எப்படியும் கிடைக்காது, பார்த்துக்கலாம், முயற்சி பண்ணி பார்ப்போமே,
என்னதான் நடக்குதுன்னு செஞ்சு பார்ப்போமே அப்படி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அது நல்லதாகவே முடிஞ்சிடும். சிறு முயற்சி செஞ்சால் கூட குரு கூடுதலாக அவங்களுக்கு நல்ல பலன்களை எடுத்து கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு உத்தமமான பலன் எப்படின்னா ரகசியமான பலன்னு வேறு. அதுக்கு மிதுனம் அப்படின்னாலே ரகசியம் அப்படின்னு பேர். அப்போ ரகசியமான பலன்கள் அவங்களுக்கு முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களெல்லாம் முடிச்சு கொடுக்க போறார். அப்போ மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை, நட்பு வட்டாரங்கள், பொருளாதாரம், புதிய தொழில் முயற்சி, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் எதிர்பாராத முன்னேற்றம். எதிர்பாராத முன்னேற்றம்னா சாதாரணமாக கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சினால் கிடைக்க போகுது. அடுத்து கடகராசி அன்பர்களை பார்ப்போம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜென்மகுருவினால பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு ராஜா குரு. குரு தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அங்கேயே உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதுவும் வர்க்கோத்தமமாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிற வரைக்கும் யாரும் அசைச்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துக்கே சேரியட் அப்படின்னு பேர். ரொம்ப வேகம், ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வர்றதுன்னு பேர். அந்த மாதிரி தொழிலில் ரொம்ப வேகமாக முன்னுக்கு வர்றது, பெரிய ப்ராஜெக்டுகளை சீக்கிரமாக முடித்து கொடுக்கறது, ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த கேஸுகள் முடிவுக்கு வர்றது, அது மாதிரி குடும்ப விஷயங்களில் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்ப விஷயங்களில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு குருவால் ஏற்படக்கூடிய நிறைய குரு பார்வையினால் நிறைய நல்ல பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு. அவங்க எந்த எல்லைக்கு போகணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எப்போ இருந்து அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டால் ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த 12ஆம் இடத்துல குரு இருப்பார். அப்புறம் ஜென்மத்துக்கு குரு வருவார். சிம்மத்துக்கு குரு எப்போ வராரோ பாக்யஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது முன்னோர்கள் செய்த பாக்கியம், தன் தாத்தா தன் பரம்பரை சார்ந்தவர்கள் அவங்க செஞ்ச புண்ணியங்கள், தன் குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள், அந்த பலன்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு நல்ல பலனை ஐப்பசி மாதத்துலேருந்து சிம்மராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. அதனால் இப்போ குரு பெயர்ச்சி ஆகுதே, இந்த ஆனி மாதத்துலேருந்து நல்லா இருக்காதா அப்படின்னா சுமாராக இருக்கும். பெருசாக முன்னேற்றம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நவராத்திரிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி சிம்மராசிக்கு உயர்வான ஒரு விஷயமாக நல்ல விஷயமாக இருக்கிறது. குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, புத்திர விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், மற்றவங்க தொழிலை டேக் ஓவர் பண்ணி செய்கிறது, இந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகள் சிம்மராசிக்கு நிறைய இருக்குது. அதனால் குரு பெயர்ச்சி சிம்மராசிக்கும் நன்றாகவே உள்ளது. அடுத்ததாக கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி வரார். கல்யாணம் ஆகாத நிறைய பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். முதல்ல நல்ல பலன் அதுதான். ரெண்டாவது, வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், உற்பத்தி திறன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், புதிய தொழில்களை தொடங்க முயற்சி பண்ணவங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அக்கௌண்டன்சி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு இருந்தவங்க பாதியில் தடைப்பட்டு இருந்ததுன்னா அது இந்த வருஷம் முடிவுக்கு வரும். அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல தீர்வு கிடைக்கும். இது அத்தனைக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். காரணம் என்னன்னா, நாளுக்குடைய உயர்கல்வி ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல போய் உச்சஸ்தானம் அடைகிறதுனால உயர்கல்வியை நல்லபடியாக முடிச்சிருவாங்க. ஸோ உயர்ந்த செயல்களை செய்வாங்க. அப்போ கன்னியாராசி அன்பர்களுக்கு
அதீதமான நல்ல பலன்கள் தான் இருக்கு, பயப்படுற விஷயம் எதுவும் இல்லை. அடுத்ததாக துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துல, 10ல் வியாழன் பதியை பேர்ப்பான், பதவி துரத்தல் பண நஷ்டம் அப்படின்னு வாக்கியம். ஆனா இங்க அப்படி செல்லுபடி ஆகுமா அப்படின்னா கிடையாது. 10ஆம் இடத்துல வியாழன் இருக்கு, பதவி போயிருமோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற நிறைய பயம் துளாராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, 6ஆம் பாவத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு பகவான். சகாயம்னு பேரு. சகாயம்னா உதவி செய்தல் அப்படின்னு பேரு. அந்த சகாயஸ்தானத்துக்கு அதிபதியானவர் போய் 10ல் போய் உட்கார்ந்ததுனால தன் கூட தொழில் பண்ண வேலையில கூட வேலை பார்க்குறவங்களே அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய ஆபத்துக்களை, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாங்க. அதனால உத்தியோகத்துல பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வராது. அதனால 10ல் குரு இருக்கு, வேலை போயிருமோங்கிற பயம் வேண்டாம். இடமாற்றம் வேணா நடக்கும், ஆனா தொழில் போகாது. அதே மாதிரி புத்திர விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்புகள் வரும். அதே மாதிரி மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயா வர்றதுனால, இந்த குரு செவ்வாய் காம்பினேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவிக்கு உடல்நிலைகள் பாதிப்புகளும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நகை நட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதனால பயப்படலாம் வேண்டாம், திரும்ப அதெல்லாம் ரெக்கவரி ஆயிரும். அதனால குரு பயிற்சி துளாராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலவையாக நடக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த குரு பகவானுடைய பார்வை மீனராசியை சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த வழக்கு விசாரணைகள் பெண்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய குடும்பங்கள் இருக்கு. அது அத்தனையும் அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். நிறைய பாகப்பிரிவினை பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும். அப்போ துளாராசி அன்பர்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக விருச்சிகராசி அன்பர்களை பார்ப்போம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு 9ல் குரு. பொதுவாக சொல்லுவாங்க 9ல் குருக்கு ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி. ஆனால் உண்மை அது இல்லை. 9ல் குரு இருந்தால் ஜென்மராசியை பார்ப்பார், ரொம்ப முக்கியமான இடம். 5ஆம் இடத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். அந்த பார்வைக்கெல்லாம் ஒரு மரியாதை வேண்டாமா? 3ஆம் இடம் திரவியம், வீரம், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ விருச்சிகராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த வருஷம். முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பரம்பரையில் சாபங்கள், தோஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், அதன் மூலமான பாதிப்புகள்னு ஒன்று ஏதாவது அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வருஷம் இது. அதே மாதிரி நிறைய தீர்த்த ஸ்தலங்கள், அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, நிறைய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ குருவோட பார்வை ரொம்ப உத்தமமான நிலையில் இருக்குது விருச்சிக ராசிக்கு. அதனால் அவங்க கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ல் வியாழன் வாலி பட்டமிழந்தான் அப்படின்னு வாக்கியம். 8ல் வியாழன் வாலி பட்டமிழந்தான். வாலி பட்டமிழந்தாலும் அவருடைய சகோதரனுக்கு பட்டம் சூட்டப்பட்டது, அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது ஏதோ ஒரு நல்லதாக போய் முடிகிறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல நோய் கட்டுப்படும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தரித்திர நிலை சரியாகும். அதாவது கையில் பணமே தங்காமல் இருந்தவங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிச்சிடும். குடும்ப உறவுகளில் விரிசல் இருந்தவங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்த விஷயம், 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டால், முதல்ல சுகம், சௌக்கியம், நல்ல சட்டை போட்டுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, நல்ல மனிதர்களோட பழக்கம் ஏற்படுறது, ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அப்போது 8ல் குரு இருக்காரே நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு
இப்படி வித்தியாசமான முறையில் நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. அதனால் குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லதே செய்யும். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு 7ல் இருக்கார். இந்த நிறைய சீக்கிர கல்யாணம், அதாவது 18 வயசு முடிஞ்சு போச்சு மேஜர் சட்டம் சொல்லுது, மேஜர் 18 தாண்டி இந்த 21 வயசுக்குள்ள கல்யாணம் பண்றவங்க, அதாவது ஒரு டிகிரி வாங்குறதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்றவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அது அதிகமாக இந்த வருஷம் மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும். 7ல் குரு யாருக்கு இருக்காங்களோ, அதுவும் யாருக்கு பலமா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இளம் பிராயத்தில் திருமணம்னு பேர், சீக்கிர விவாகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இளம் பிராயத்தில் விவாகம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நிறைய உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் அது போக 2வதா என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாடு பிரயாணங்கள், அதிகமான பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மகர ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ், இந்த விசா ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் சின்ன சின்ன இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட இந்த ஐடி பிரச்சனைகளில் கொஞ்சம் பாதிப்பு மகர ராசிக்கு உண்டு. ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் சரியாக போகும். அவங்க கேட்ட நேரத்துக்கு விசா கிடச்சிரும், என்ன பாஸ்போர்ட்டுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும், நிறைய வெளிநாடு பிரயாணங்கள் இருக்குது. ஸோ லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு, இந்த வருஷம் கட்டாயமாக உண்டு. குரு பெயர்ச்சி நல்ல பலனை செய்யும். அடுத்ததாக கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு நிறைய. கும்பராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு வர்றதுனால முதல்ல தன் பயம் அப்படிங்கிறத விட்டு முதல்ல வெளியில் வந்துடுவாங்க. 2வது என்னன்னா, பொருளாதாரம் கையில் ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட எம்டி. அந்த நிலைமையை விட்டு திருப்பி சரியாகி ரெக்கவரி ஆகி திருப்பி பொருளாதாரம் சேர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு மனமுறிவு, ஏன்னா குடும்ப பிரிவு, ஏன்னா நிறைய பேர் இழந்திருக்காங்க, அண்ணன் தம்பி இழந்திருக்காங்க, அது நிறைய பேர் கணவனை இழந்திருக்காங்க, இப்படி கடுமையான பாதிப்புகளெல்லாம் சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கவரி, அதாவது ஒரு நிவர்த்தியை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அடுத்து திருப்பியும் புனர் வாழ்க்கை, அதாவது திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை, வேறு விதத்தில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குரு அமைச்சு கொடுப்பார் இந்த வருஷம். அதனால் கும்பராசி என்பவர்கள் வருத்தப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் நிவர்த்தி கட்டாயமாக இந்த குரு பெயர்ச்சியினால் உண்டு. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ல் குரு. 5ல் குரு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஞானம்னு அர்த்தம். தெய்வீகம், ஞானம், ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா உடனே சித்திக்கும். ஏன்னா ஞானத்துக்கு அதிகாரியே குரு தான். அப்போது குருவோட பலம் என்ன பண்ணும், மீனராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும், எதிர்பார்ப்புகளை தீர்த்து வைக்கும். படிச்சுக்கிட்டு இருந்தால் படிப்பு நல்லபடியாக முடிச்சிருவாங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தால் கல்யாணம் முடிஞ்சு போயிடும், வேலைக்கு தேடிட்டு இருந்தால் கட்டாயமாக வேலை கிடச்சிரும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க பிஸ்னஸ் கட்டாயம் பண்ணிடுவாங்க, வெளிநாடு பிரயாணம் போகணுன்னு முடிவு பண்ணவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும், குழந்தை இல்லை அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்கிறவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பிறந்துடும், ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்காங்க உடல்நிலை சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ரெக்கவர் ஆகி திருப்பி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜபம், தபம், சித்தி, ஞானம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு எனக்கு ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கணும், நல்லபடியாக தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சித்திக்கும், கேட்டதை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்திரமான ஸ்தானத்தில் குரு பகவான் போய் உட்கார போகிறார். ஏன்னா 5, 6 2 இடமுமே மீனராசிக்கு அருமையான ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல உட்கார்றதுனால மீனராசி என்பவர்களுக்கு அதீதமான நற்பலன்கள் இருக்குது. ஆக இந்த 12 ராசிகளை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் மனிதர்களுக்கு அப்படின்னு மட்டும்தான் இப்போ நாம் பலனை பார்த்துருக்கோம். ஸோ மற்ற ஜீவராசிகளை பற்றி நம்ம பேசலை, ஏன்னா நமக்கு தான் ஜாதகங்கள் எழுதுகிறோம். ஸோ இந்த
உலக பொது பலன்கள் வேற, தனிப்பட்ட பலன்கள்ங்கிறது வேற. ஸோ நம்மளுடைய இல்லறம், குடும்பம், வாழ்க்கை எல்லாரும் இதுக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். எக்கனாமிக் இந்த விஷயங்களில் தான் இருக்கோம். இந்த எக்கனாமிக்கு ஃபேமிலி அப்படின்னு வந்தாலே குரு பார்வை வியாழ நோக்கம் அப்படின்னு தானே எல்லாரும் பேசுகிறோம். அப்போ அந்த குருவோட பார்வை வியாழ நோக்கம்ங்கிறது இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ குரு பெயர்ச்சி இந்த வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் நல்லதையே செய்யும். அதனால் கவலைப்பட எதுவும் இல்லை. தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவரவர் குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டுங்க. அவங்கவுங்க முன்னோர்களை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க. செல்ஃப் டிசிப்ளினுக்குள்ளே வாங்க. வீட்டு பெரியவங்களை மதித்து பேசுங்க. அவங்கவங்க குழந்தைகளுடைய தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச செயல்கள். ஸோ இந்த டிசிப்ளினுக்குள்ளே வரும்போது நமக்கு குருவால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாரும் அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த விஷயத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.